Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ சீரிஸ். 1 month என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். என்னால் யூபிஎஸ்சி ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. 1 month எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ராங்காக இருந்தாலே டார்கெட் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதுக்காக நம்ம சேனலில் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ நம்ம வந்து கொடுக்குறோம். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒரு விஷயம், யூபிஎஸ்சி அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தானே, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அந்த மாதிரி இல்லாமல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடிஷ்னல் சில ஃபேக்ட்ஸும் நான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக நோட் பண்ணாலே பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரிக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி வந்தாயிடும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா இன்னும் என்னென்ன விஷயங்களுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். 1 month எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே ரைட், பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஸ்பெஷல் ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். ஃபார் பிகினர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க கண்டென்ட் பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ பாலிட்டி கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 2022ல் 20 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லா வருஷமும் பாலிட்டி கேள்விகள் அதிகமாக தான் வரும். ஸோ பாலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு கேள்வி பார்க்கும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் பார்ப்போம், அதையும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அதான் கேட்பாங்க. ஏன்னா எக்ஸாம் உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ 1 மாதம் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கேள்விகளும் பின்னாக்கா வரும். அதனால் ரொம்ப டஃப்பாக நினைக்காம ஃப்ரீயாக படிச்சுட்டு போங்க, நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிகல் 21 கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டில் கவர் ஆகிறது. ஃபண்டமெண்டல் ரைட் எங்கே வருது? பார்ட் 3ல் பின்னா கவர் ஆகும். ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35 வரைக்கும் பின்னாக்கா வரும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை ஒரு வருஷம் கேள்வியாக கேட்டிருக்காங்க, இதை ஒரு வருஷம் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸும் ஆர்டிகல்ஸும் பார்த்துருப்பாங்க. நான் வீடியோ கொடுக்குறேன், அங்கே பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே. இந்த ஆர்டிகல் 21 எங்கே வருது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டில் ரைட் டு ஃப்ரீடம் அதில் 19 to 22 இதுக்குள்ள என்ன வருது உங்களுக்கு? ஆர்டிகல் 21 பின்னாக வருது. ஓகேவா? ஸோ பர்சனல் லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான சில கேஸ்லாம் பின்னாக இருக்கும். 1978ல் மேனகா காந்தி கேஸ் அப்படின்ற விஷயம் பின்னாக உண்டு. 1978 இந்த கேஸு ஒரு வருஷம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இயரும் நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா, மேனகா காந்தி கேஸ் எது சம்மந்தப்பட்டிருக்கு அந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா எந்த வருஷம் அந்த மாதிரி கேட்க முடியும். ஓகேவா? இதில் நிறைய விஷயம் பின்னாக பேசியிருப்பாங்க. 2 பின்னாக உண்டு. ஒன்று ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இன்னொன்று டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நம்ம இது ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறது கிடையாது, பேசிக்காக நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம பின்னாக பார்க்கலாம். இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மொத்தமாக ஒரு 35 விஷயம் பின்னாக சொல்லியிருப்பாங்க. இந்த 35 விஷயம் ரைட் டு லைஃப் கீழே பின்னாக வருது அப்படின்னா மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருப்பாங்க. கிளியரா? அந்த 35 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பொறுத்த வரைக்கும் 8(1)ல் கொடுத்துருப்பாங்க. ரைட் அகேன்ஸ்ட் டிலேட் எக்ஸிக்யூஷனை பொறுத்த வரைக்கும் 13(1)ல் பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த 35 லிஸ்ட்டுமே ஒன்ஸ் நீங்கள் பின்னாக பார்த்துக்கோங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கில் பாலிட்டி புக்கு ஃபண்டமெண்டல் ரைட் சாப்டர் கொடுத்துருப்பாங்க. 35 விஷயம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ரெப்புடேஷன், ரைட் டு ஃபேமிலி பென்ஷன், ரைட் டு ஸ்லீப்பு, ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த 35யும் நீங்கள் பார்த்துட்டு போனால் பெட்டராக இருக்கும். எக்ஸாமில் கேள்விகள் கேட்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வரும் போத். ஓகே. நான் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா விஷயமும் நீங்கள் பின்னாக பார்த்துக்கணும். ரைட்டா? அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோவிங் ரிட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரிட்ஸை பற்றி நீங்கள் ஒன்று புக்கில் பின்னாக படிங்க. ரைட்டா? இல்லை அப்படின்னா நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அது ஃபுல்லாக பின்னாக பார்த்துக்குவோங்க. ரிட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 32 கீழே பின்னாக வரும். ஓகே. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அது கீழே கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32, இதுவே ஹை கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 கீழே பின்னாக வரும். இது எல்லாமே அடிஷனல் ஃபேக்ட்ஸாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. இல்லை மொத்தமாக 5 விஷயம் பின்னாக உண்டு. ப்ராஹிபிஷன், செரிஷோரி, மேண்டமஸ், நெக்ஸ்ட்டு குவோ வேரண்டோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எதிராக பின்னாக இல்லை அப்புறம் மாதிரி நீங்கள் கேட்டிருப்பாங்க. கிளியரா? ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு பின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரைவேட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில விஷயம் ஜுடிஷியரிக்கு மட்டும் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்டிருக்க 5 விஷயத்தில் எது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு மட்டும் அகேன்ஸ்டாக இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அது ஃபுல்லாக நீங்கள் பின்னாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த ரிட்டை ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஓகே சரிப்பா. என்ன விஷயம் நம்ம பார்த்துடலாம். இதில் இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் பின்னாக கரெக்ட்.
ஏன் அப்படின்னு சொல்லும் போது ப்ராஹிபிஷன் இருக்கு இல்லையா, ஸோ ப்ராஹிபிஷன் பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு எதிராக வந்து பின்னாக வராது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ கட் ஆகிடும், சி கட் ஆகிடும், டி வந்து பின்னாக கட் ஆகிடும். கிளியர்? சரிப்பா, என்னதான் விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன் பொறுத்த வரைக்கும் டு ஃபார்பிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த கோர்ட்ஸ் வந்து பின்னாக இருக்குது. இப்போது தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பின்னாக வச்சுருக்காங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து பின்னாக உண்டு. ஒரு ஹைகோர்ட் வந்து அவங்களுக்குன்னு சில லிமிட் வந்து பின்னாக இருக்கும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க கேஸை அவங்க வந்து பின்னாக பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜுரிஸ்டிக்ஷன் மீறி அவங்க வந்து பின்னாக பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மேலே கோர்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டாதீங்க அந்த மாதிரி தடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ராஹிபிஷன் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக சொல்கிறது. சிம்பிள் இன்ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எந்த லிமிட்டில் கொடுத்துருக்கோ அது வரைக்கும் பார்த்தா போதும் அந்த மாதிரி சொல்லப்படுறது தான் ப்ராஹிபிஷன். இதுவே செரிஷியோரி அப்படி என்ன விஷயம் அப்படின்னா டு பி சர்டிஃபைட் இல்லைனா டு பி இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது, ஒரு லோவர் கோர்ட்டில் வந்து பெண்டிங்லேயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மேலே இருக்க கோர்ட்டு வந்து அந்த கேஸு சீக்கிரமாக முடிங்க அப்படின்ற மாதிரி அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் லிமிட்டை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. செரிஷியோரி பொறுத்த வரைக்கும் வேலையை சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ரைட்? ஓகே. அடுத்தது மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் பொறுத்த வரைக்கும் வி கமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பப்ளிக் பாடி வந்து இருக்குது, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த பப்ளிக் ஆஃபீஸில் உங்கள் வேலையை நீங்கள் ஏன் வந்து இப்போ நகை செய்யலை அப்படின்ற கேள்வி நீங்கள் என்ன பண்ண முடியும், கோர்ட்டில் கேஸாக போட்டு பண்ண முடியும். சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தவங்க வேலை செய்யலை அப்படின்னா இவங்க மக்களுக்கு வேலை செய்ய மாட்டுறாங்க, நீங்கள் கேஸ் வந்து இப்போ ஃபைல் பண்ண முடியும். அது கீழே மேண்டமஸ் இங்கே வந்து இப்போ நகை வரும். ஓகேவா? இதில் மேண்டமஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீழே வந்து வராது. நீங்கள் ப்ரைவேட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஏன் வந்து வேலை செய்ய மாட்டீங்க, ஏன் வேலை அதிகமாக கொடுக்குறீங்க கேள்வி கேட்க முடியாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேட்க முடியும். ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து பின்னாக வருது, அதுக்குள்ளே வந்து பின்னாக வருது. இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயம் வந்து பின்னாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கியோ வாரண்டோ அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா ஒரு கேள்வி வந்து இப்படின்னா கேட்குறது, எந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த அரசாங்க வேலை வந்து கொடுத்தாங்க கேள்வி கேட்குறது கோ வாரண்டோ. ரைட்டா? இந்த 5 விஷயமும் அடிக்கடி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் ஆப்ஷன் பி. நான் சொல்லியிருக்க எக்ஸ்ட்ரா விஷயமும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போன ஒரு விஷயம் ஹேபியஸ் கார்பஸ். நிச்சயமாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்லேயும் வந்து பின்னாக போட முடியும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட முடியும். அதாவது ஒரு நபர் வந்து இருக்காங்க, அவங்களும் சட்ட விரோதமாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, காணாமல் போயிட்டாங்க, ஒரு கோர்ட் பர்மிஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக வந்து கேஸ் போட முடியும். கேஸ் போட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு நபரை 24 மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் அவங்க ஆஜர்படுத்தி ஆகணும். இதுதான் உங்களுக்கு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற விஷயம். இது ரீசெண்டாக தமிழ்நாடு ட்ரெண்டில் போன ஒரு விஷயம். கேள்விகள் இங்கேருந்து இடம் பெறலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 5 விஷயம் தான் உங்களுக்கு ரிட்ஸ் அப்புறம் பாயிண்ட் வந்து பின்னாக இருக்கும். ஸோ ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஹைகோர்ட்டுக்கு 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32. இதில் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கு வேணாலும் ரிட்டை வந்து பின்னாக பார்க்க முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு மட்டும் தான் வந்து பின்னாக பார்ப்பாங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா அடிப்படை உரிமைனா டேரக்ட் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வந்து பின்னாக போக முடியும். மற்ற விஷயம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் வந்து பின்னாக போய்க்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது டிபிஎஸ்பி பற்றி வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி எங்கே வருது? பார்ட் 4ல் வந்து பின்னாக கவர் ஆகுது. ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் வந்து கவர் ஆகுது. சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்டிசபிள் பார்ட் அப்புறமா சொல்லுவாங்க. என்னென்னா அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிசபிள். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கேட்க முடியும். ஆனால் இங்கே உள்ள விஷயங்கள் நீங்கள் கேஸ் போட்டு கேட்க முடியாது. ஏன் அப்படி சொல்லும் போது இது எல்லாமே நான் ஜஸ்டிசபிள், லீகலி நான் என்ஃபோர்ஸபிள். கிளியர்? ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து அடிப்படையாக வேணுமோ அது எல்லாமே நான் இங்கே வந்து இப்போ நகை வச்சுருக்கேன், இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க, என்கிட்ட போதுமான காசு வந்து இப்போ நகை இல்லை, அதனால் ஃப்யூச்சரில் சில விஷயம் நான் வந்து இப்போ நகை பண்ணுறேன், அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், கண்ட்ரி டிட் நாட் பொசஸ் சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ். எஸ், நம்ம கண்ட்ரி கிட்ட போதுமான பணம் வந்து இப்போ நகை இல்லை. இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது இந்தியா ஒரு பிறந்த குழந்தை மாதிரி, குழந்தைகிட்ட போதுமான பணம் வந்து இல்லை. இதன் காரணமாக நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து இப்போ நகை சரி. அடுத்தது இந்தியாவில் அதிகமாக பேக்வர்ட்னஸ் வந்து இப்போ நகை இருந்தது. இதன் காரணமாகவும் ஈஸியாக வந்து இப்போ நகை பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய கேஸ்ட்டு, நிறைய ரிலிஜன், நிறைய லாங்குவேஜ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து இப்போ நகை பார்த்து வந்து இப்போ நகை பண்ணணும். இதன் காரணமாக பொறுமையாக தான் சில விஷயங்களை பண்ண முடியுதுக்கா, பின்னாடி பண்ணிக்கலாம் அப்புறம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ நகை சரி. ஸோ ஆப்ஷன் சி வந்து இப்போ நகை கரெக்ட். ஓகே, நான் இங்கே சொன்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸை இங்கே வந்து பார்த்துக்குவாங்க. டிபிஎஸ்பியில் காந்தியன், சோஷியல் அண்ட் லிபரல் அப்படின்ற 3 பாயிண்ட் வந்து இப்போ நகை இருக்கும். இதில் கவர் ஆகிற ஆர்டிகல்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வீடியோ போடுறேன், அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம்.
நம்பர் 4 பார்ப்போம். இந்த இடத்துல டிபிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி 3 வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதில் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு உரித்தானது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து பின்னா கட்டு அண்ட் 2ம் 3 மட்டும் தான் உங்களுக்கு வந்து சரியாக வந்து இருக்கும். ரைட், உங்களோட பாலிட்டி புக்கில் ஒரு டேப்லர் காலம் வந்து பின்னாக இருக்கும். டிபிஎஸ்பி சாப்டரில் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் அண்ட் டிபிஎஸ்பிக்கும் ஒரு டேப்லர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். அந்த டேப்லர் காலத்தை தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் பொறுத்த வரைக்கும் லீகல் சாங்ஷன் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிபிஎஸ்பிக்கு மாரல் சாங்ஷன் அப்புறம் விஷயமா வந்துருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் சோஷியோ எக்கனாமிக் அந்த மாதிரி விஷயமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 7 பாயிண்ட்டுமே ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அங்கேருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஒரு 30 பேஜ் கொடுத்துருப்பாங்க புக்கில். 30 பேஜுமே நீங்கள் படிக்க முடியல அப்படின்னா கூட நான் சொல்கிற மாதிரி இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணாலும் உங்களுக்கு போதுமானது தான். ரைட், ஓகே. 5th நம்ம வந்து பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் லீகல் சுப்ரீமசி ஓவர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து பின்னாக வரும். ஃபண்டமெண்டல் ரைட் வர்சஸ் டிபிஎஸ்பி 2 பேருக்கும் நிறைய முரண்கள் வந்து பின்னாக இருக்கும். இவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக வந்து பின்னாக வரும். கிளியர்? சரி, இதில் பார்த்தீங்கன்னா லீகலாக பார்க்கும்போது அடிப்படை உரிமைக்கு தான் சுப்ரீமசி அதிகம். ஏன்? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிசபிள் அண்ட் கோர்ட்டில் கேள்வி கேட்க முடியும். இவங்கள வந்து பின்னாக பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பின்னாக்கா சரி. நம்பர் 2 பாருங்கள். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகேவா? இப்போது டிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 44 வந்து பின்னாக இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அடிப்படை உரிமையிலும் சில விஷயம் வந்து பின்னாக பாதிக்கப்படும். ஏன்? ஆர்டிகல் 15 இருக்குது, 16 இருக்குது அண்ட் 25, 28 வந்து பின்னாக இருக்குது. இது எல்லாமே இங்கே சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து பின்னாக இருக்கும். அப்போ இந்த 44 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். பட் இங்கே என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை அவங்க கை வைக்க முடியாது. என்ன விஷயம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கோ, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அடிப்படை உரிமையில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் கையை வைக்காம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து பின்னாக சொல்லியிருப்பாங்க. எந்த கேஸ் அப்படின்னா 1980 மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த கேஸோட இயர் வந்து பின்னாக முக்கியம். ஸோ இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டு வண்டியில் 2 வீல் இருக்கா மாதிரி. ஓகே, ஸோ ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பின்னாக ஓட முடியாது. 2 வீல் நிச்சயமாக அவசியம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. சேம் லைக் தட் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கணும், ஆனால் அடிப்படையாக இருக்கிற விஷயங்களை கையை வைக்காமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு சி தான் வந்து சரி. ஓகே, இதில் இந்த ஃபேக்டை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி கேள்விகள் இடம்பெறலாம். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி கேட்டிருக்காங்க. சிஏபி இது யூபிஎஸ்சியோட 2022 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட இது. ஸோ வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க தேவை கிடையாது. ஓகேவா? மணி பில் அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாக்கா தேவைப்படும். பில் நிறைய விஷயம் வந்து பின்னாக்க உண்டு. மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அண்ட் ஆர்டினரி பில் அப்படின்ற விஷயம். ஸோ பில்லோ டைப்ஸ் எதெல்லாம் வந்து பின்னாக வருது அதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக பாருங்கள். இல்லை நான் ஒரு சேனல் வீடியோ வந்துருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை என்னன்னா பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க தேவை கிடையாது. மணி பில்லுக்கு நீங்கள் வந்து பின்னாக வாங்கணும், ஆனால் சிஏபிக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை. அப்போது இது வந்து பின்னாக தப்பு. சரியா? அடுத்த பாயிண்ட்டு, பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் அசென்ட் அப்படின்னா எஸ் அவங்க என்ன பண்ணியாகணும், கண்டிப்பாக வந்து பின்னாக போட்டு தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பின்னாக சரி. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஃபுல்லாக வந்து பின்னாக பாஸ் பண்ணிட்டாங்க. 2 ஹவுஸுமே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வழி கிடையாது, கண்டிப்பாக அவங்க சைன் பண்ணி தான் வந்து பின்னாக ஆகணும். ஓகேவா? அந்த பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறதோ இல்லைனா வித்ரா பண்ணுறதோ இல்லைனா திருப்பி அனுப்புறதோ அது எதுவுமே பின்னாக பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க அசென்ட் பண்ணி தான் ஆகணும். கிளியர்? இது ஆப்ஷன் சியில் வந்து பின்னாக வருது. ஸோ ஒரு பில்லை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ண முடியும், லோக்சபா ஆர் ராஜ்யசபாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன பண்ண முடியும், அவங்க வந்து பின்னாக்கா ஏதர் ஹவுஸில் வந்து பின்னாக பண்ணிக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டோட பர்மிஷன் இங்கே வந்து பின்னாக தேவை கிடையாது. கிளியரா? அடுத்த விஷயம், ஒரு ஹவுஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலிமா அவங்க வந்து பின்னாக பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே விஷயம் அடுத்த ஹவுஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலிமா பாஸ் ஆகணும். ரைட்டா? 2 ஹவுஸுமே வந்து பின்னாக்கா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பில்லு வந்து ஓகே. சப்போஸ் இங்கே பாஸ் பண்ண முடியலனா நோட் பண்ணிக்குவாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஓகேவா? மேபி கேள்வி வந்து பின்னாக்கா வரலாம். ஜாயின்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் நார்மல் பில்லுக்கு மட்டும்தான். மணி பில்லுக்கோ இல்லைனா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கோ ஜாயின்ட் சிட்டிங் போட மாட்டாங்க. கிளியர்? அப்போ 2மே பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு சைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி. கிளியர்? ஓகே. அடுத்தது ஆப்ஷன் சரி, கொஷின் 7 பாருங்கள்.
அலவன்ஸ் ஆஃப் கவர்னரை பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் கேள்விகள் வந்து பின்னாக்கா வரலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி வரைக்குமே இந்த கவர்னருக்கும் அந்த மற்ற விஷயங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்குவாங்க. ஒரு கவர்னரோட சேலரி, அலவன்ஸ், ப்ரிவிலேஜ் எல்லாமே எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி மூலமே அவங்க பாஸ் பண்ணாலே போதுமானதான். ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்க தேவை கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டி போதுமான ஒரு விஷயம். ஸோ வந்து பின்னாக்கா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இரண்டரையும் வந்து பின்னாக்க வச்சுருப்பாங்க. ஃபெடரலும் அங்கே வந்து பின்னாக்க உண்டு. இப்போ ஃபெடரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே ஒன்றா வந்து பின்னாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. கம்மிங் டுகெதர் அப்படின்ற பாயிண்ட்டாக வந்து இருக்கும். இதுவே யூனியனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் இதான் வந்து இந்தியா நம்ம வந்து வச்சுக்கலாம். கிளியர்? ஓகேவா? இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா ரொம்ப பெருசாக வந்து இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணியிருப்பாங்க, துண்டு துண்டாக வந்து பின்னாக உடச்சிருப்பாங்க. தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பின்னாக உடச்சி இது மூலிமா இந்தியா அப்புறமா சொல்லப்படுறது தான் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம். ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் ஒன்றா வந்து பின்னாக இருக்கலாம். இப்போ அமெரிக்கா நீங்கள் பார்க்கலாம், மொத்தமாக 50 ஸ்டேட் அங்கே வந்து பின்னாக உண்டு. இதன் காரணமாக தான் அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்புறமா சொல்லுவாங்க. அந்த 50 பேருமே நம்ம தனியாக இருந்தால் அடிச்சிருவாங்க, நம்ம ஒன்றா இருந்தால் கெத்தாக இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா இருக்கிறது தான் அங்கே யூஎஸ்ஏ இருக்க ஃபார்முலாவாக இருக்கும். கிளியர்? இப்போ இந்த விஷயத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் படி எதெல்லாம் வந்து பின்னாங்க ஃபெடரல் அப்படின்ற பாயிண்ட் வந்து உண்டு. உங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் ஃபெடரல் சிஸ்டம் ஒரு சாப்டரே வந்துருக்கும். அந்த சாப்டரில் 7 பாயிண்ட் இருக்கும். அந்த 7 பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து பின்னாக படிச்சிருக்கணும். கிளியர்? ஓகே, சரி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா டியூவல் கவர்மெண்ட். டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டு அண்ட் டெல்லியில் வந்து பின்னாங்க நேஷனல் வந்து பின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து பின்னாக இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்த விஷயம் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன். எஸ், இந்தியாவில் இருக்கா? எஸ், வந்து பின்னாக இருக்குது. தேர்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பவர் வந்து பின்னாக்கா பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன் சுப்ரீமேசி. என்னதான் வந்து பின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அடிப்படையான ஒரு கெத்தாக வந்து பின்னாக இருக்கும். அடுத்த விஷயம் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பின்னா ரொம்ப டம்மியாக வந்து பின்னாக இருக்கும். 6 இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. 7 பை கேமரல். அப்பர் ஹவுஸும் வந்து பின்னாக இருக்கும், லோவர் ஹவுஸும் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இந்தியாவோட ஃபெடரல் வந்து கவர் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், சுப்ரீமேசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து பின்னாக பார்த்தோம், ரிஜிட் வந்து பின்னாக பார்த்தோம், அண்ட் இண்டிபெண்டன்ட் வந்து பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பின்னாக சரி. ஓகே, இதே இந்தியாவில் உங்களுக்கு யூனிட்டரியாக வந்து பின்னாக உண்டு. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபெடரல் சிஸ்டம் லட்சுமிகாந்த் புக்கில் இந்த 7 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 7 பாயிண்ட்டுமே நீங்கள் பார்த்துருங்க. கேள்விகள் வந்து பின்னாக வரலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆர் ஃபாலோவிங்ஸ் ட்ரூ அபவுட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த உறவுகளை பற்றி கேட்கப்பட்டிருக்கு. இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் கன்கரண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குங்க. 7th ஸ்கெடியூலில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. 7th ஸ்கெடியூலில் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் ஒரு லா வந்து பின்னாக மேக் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா வந்து பின்னாக மேக் பண்ணிக்கலாம். கன்கரண்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே இந்த அதிகாரம் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் அதை வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். ஆனால் பிரச்சனை வருது அப்படின்னா அதிகமான பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பின்னாக போயிடும். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், கன்கரண்ட்டுக்கான இமிடியேட் பவர் யார்கிட்ட இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிரச்சனை வரும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பின்னாக சரி. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர் பொறுத்த வரைக்கும் சென்டர்கிட்ட மட்டும் இருக்குது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது சட்டத்தை கிரியேட் பண்ணுறவங்க, உருவாக்குறாங்க. கிளியரா? எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்ஸ்க்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஆனால் சட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்புறம் மாதிரி இங்கே வந்து பின்னாக வரணும். ஸோ ஸ்டேட்ஸ் வந்து பின்னாக வரல. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வந்து கரெக்ட். புரிஞ்சுதா? இதான் வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எமர்ஜென்சி பற்றி கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்குது. 352 + 4 பண்ணுங்கள், 356 + 4 பண்ணுங்கள், 360. இது உங்களுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி, இது பிரசிடென்ட் ரூல், இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா? இந்தியாவில் இது வந்து பின்னாக வந்தாச்சு, இது வந்து பின்னாக வந்தாச்சு, இது மட்டும் இது வரைக்கும் வந்ததே வந்து பின்னாக கிடையாது. இதில் முக்கியமாக நேஷனல் எமர்ஜென்சி 1975 வந்த நேஷனல் எமர்ஜென்சி, அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயம் வந்து பின்னாக இருக்கும். 1962 வந்து வார் வந்துருக்கும் இந்தியாவுக்கு சைனாக்கும், அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு வரப்பட்ட விஷயம் 1975. இன்றைக்கும் அந்த பேச்சு ஒரு அரசியலாக போய்கிட்டு தான் இருக்குது இல்லையா? சரி, அது வாரமாக வந்திருக்கட்டும். 352 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் மேலே எந்த மேட்டரில் வேணாலும் டச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ண முடியும். ஏன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாலே ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே சென்ட்ரல் கண்ட்ரோல் கிட்ட வந்து பின்னாக போயிடும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பின்னாக சரி.
அடுத்த விஷயம், எமர்ஜென்சி டைமில் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேரிங்கை மாடிஃபை பண்ண முடியுமானா எஸ் மாடிஃபை பண்ண முடியும். அந்த டைமில் நம்ம அரசியலாம் பேசவே வந்து முடியாது. எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எல்லா விஷயமும் வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். கிளியர்? இதை அப்போ ரெண்டுமே கரெக்டாக ஆப்ஷன் சி வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் பார்ட் 18 வந்து பின்னாக கவர் ஆகும். புரியுதா? இன்னொன்று நம்ம ஜாயின்ட் செட்டிங் பார்த்தோம்ல, அதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 108 வந்து பின்னாக வரும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது பார்ட் 18, இது ஆர்டிகல் 108. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி, விச் ஆர் ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்ற விஷயம். சேர்மன் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி வந்து பின்னாக இருக்குது, அண்ட் யூனியன் லெவலில் யூபிஎஸ்சி வந்து பின்னாக இருக்குது இல்லையா? இந்த டிஎன்பிசி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த சேர்மன் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். எஸ் கரெக்ட், அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரிமூவல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பிரசிடென்ட் வந்து பின்னாக பண்ணுவாங்க. கிளியர்? முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பின்னாக சரி. நம்ம சேனலில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஒரு வீடியோ வந்து பின்னாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர் வந்து பண்ண முடியும். முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன், அது வரைக்கும் போதுமானதாக இருக்கும். சரியா? ஓகே. இதில் இந்த சேர்மனுக்கு என்ன ஏஜ் வந்து பின்னாக்கா அப்பாயிண்ட் பண்ண முடியும், மெம்பர்ஸ்க்கு என்ன வந்து பின்னாக்கா எலிஜிபிள், என்ன வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அடுத்தது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை த கவர்னர். எஸ், இது வந்து பின்னாக கரெக்டு. பட் ரிமூவ் ஒன்லி பை த பிரசிடென்ட் அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, ரிமூவல் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் நீங்கள் ரிமூவ் பண்ண மாட்டார். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன மெத்தட் வந்து பின்னாக இருக்கோ அந்த மெத்தட் தான் இங்கே வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதாவது லோக்சபாவில் வந்து 100 பேர் ஓகே சொல்லணும், அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 50 பேர் ஓகே சொல்லணும். சாரி, லோக்சபாவில் 100 பேர், ராஜ்யசபா 50 பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி வந்து போடுவாங்க. அந்த கமிட்டி ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஓட்டிங் வந்து பின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ரிமூவ் வந்து பின்னாக பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் சேமாக தான் வந்திருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சேமாக தான் வந்திருக்கும், இங்கேயும் சேமாக தான் வந்து பின்னாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட்டு. அடுத்த கொஸ்டின், விச் ஆர் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்ககிட்ட வந்து பின்னாக நான் விட்டுறேன். நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ வந்து பின்னாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு மட்டுமே. ஓகே, 3 எமர்ஜென்சி இருக்குது. 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக வந்து பின்னாக பாருங்கள், அதை பார்த்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்து பின்னாக கேள்வி வந்து பின்னாக கிடைக்கும். ஓகே, ரைட். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட், which are the following are proper to impose a president rule in state article 356. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்காங்க, அந்த கவர்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் வந்து பின்னாக இருக்குது, இம்ப்ராப்பர் ரூல்ஸ் வந்து பின்னாக இருக்குது. சும்மா வந்து சென்ட்ரல் அதிகாரம் இருக்குன்னு காதெல்லாம் பண்ணிட முடியாது. ஓகேவா? இதை வந்து பார்க்கலாம். ஒரு எலெக்ஷன் வந்து பின்னாக கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனில் யாருக்குமே வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா 356 கொண்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கொண்டு வர முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பரில் வந்து பின்னாக வரும். சரியா? அடுத்து பாருங்கள், மால் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ராப்பரில் வந்து பின்னாக வரும். இப்போது ஒரு மினிஸ்டர் வந்து பின்னாக்கா லஞ்சம் வந்து பின்னாக வாங்கியிருக்காரு, இல்லைனா ஒரு எம்எல்ஏ வந்து பின்னாக்கா தப்பு வந்து பண்ணிட்டாங்கன்னா அதை ஒரு காரணமாக வச்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பின்னாக்கா ஒரு கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது. சரியா? அப்போ இது வந்து என்ன பண்ண உங்களுக்கு இம்ப்ராப்பருக்குள்ளே வந்து பின்னாக்கா போயிடும். அடுத்த விஷயம், ஃபினான்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப நிதி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டில் வந்து காசே வந்து கிடையாது, அதிகமாக கடன் வாங்குறாங்க. இதே காரணமாக வேண்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பரில் வந்து பின்னாக்கா வரும். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வந்து பின்னாக்கா சரி. கிளியர்? என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கனெக்ட் பண்ணுறாங்க போது எலெக்ஷனில் வந்து ப்ராப்பர் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது பிரசிடென்ட் வந்து அதுக்கான அதிகாரம் வந்து பின்னாக கொடுக்கணும். ஒரு கவர்னர் இருக்காங்க அப்படின்னா அங்கே பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பு அவங்க வந்து பின்னாக மேக் பண்ணணும். ஸோ வாய்ப்பை மேக் பண்ணாமலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சி கலைச்சாங்கன்னா அது அங்கே தப்பாக வந்து பின்னாக போயிடும். ஓகே, இன்னொரு விஷயம், ஒரு கட்சி வந்து உடையுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் அங்கே 356 உள்ளே வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா கட்சி உடையிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்க வந்து உடச்சிக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணியாகணும், யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்காம அதிகாரம் பயன்படுத்தி 356 உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லாமே இம்ப்ராப்பருக்குள்ளே வந்து பின்னாக வரும். சரியா? இது எல்லாம் எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1994 பொம்மாய் கேஸில் வந்து பின்னாக சொல்லியிருப்பாங்க. பொம்மாய் கேஸ் 1994. ரைட்? இந்த கேஸ் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 360, இது என்னது, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ரைட்டு. இந்த கொஸ்டினும் உங்கள்கிட்ட வந்து பின்னாக விட்டாச்சு. ஏன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12ம் 14ம் எமர்ஜென்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், சேம் டாபிக் தான், ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், இந்த 6 மந்த்து, இந்த அப்ரூவல், சிம்பிள் மெஜாரிட்டி, ரிடக்ஷன் ஆஃப் சாலரிஸ், இது எல்லாமே கீ பாயிண்டாக இருந்திருக்கும். மறக்காம வீடியோ பார்த்து கிளியராக வந்து பின்னாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட் அப்புறம் விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இல்லையா? அதாவது நம்ம மக்கள் நேரடியாக போய் ஓட்டு வந்து பின்னாக போட முடியாது, நம்ம உருவாக்கி வச்சிருக்க எம்பிஸ் எம்எல்ஏ அவங்க தான் வந்து பின்னாக போடுவாங்க. அந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா
எலெக்டட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எலெக்டட் எம்பிஸும் எலெக்டட் எம்எல்ஏஸும் மட்டும் தான் வந்திருப்பாங்க. நாமினேட் அப்படின்ற வார்த்தை அங்கேருந்து வரவே வராது. பாருங்கள், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எஸ் இது வந்து இப்படின்னா கரெக்டு. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ் அப்படின்னா எஸ் இங்கே வந்துட்டுனா கரெக்டு. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் யூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆல் யூடி கிடையாதுங்க. சோஃபார் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியும் டெல்லி மட்டும் தான் இதில் வந்து இப்போ நகை இருப்பாங்க. இந்த எம்பிஸ் மட்டும் தான் இங்கே வந்து இப்போ நகை இருக்காங்க, எம்எல்ஏஸ் மட்டும் தான் இருக்காங்க, எல்லோரும் வந்து கிடையாது. அப்போ இது வந்து இப்போ நகை தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். ரைட், இது எல்லாமே ஒரு முக்கியமான கீ ஃபேக்டாக வந்து இப்போ நகை இருக்குது. முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தான் இந்த எலெக்ஷனை வந்து இப்போ நகை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சரிப்பா, ஸ்பீக்கர் காலி ஆகிட்டா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து போட முடியும். இதுவும் காலி ஆகிட்டா யார் உள்ளே வந்து இப்போ நகை வருவாங்க? கிளியர். இங்கே வந்து பாருங்கள், மெம்பர் ஆஃப் லோக்சபா இமீடியட்லி எலெக்டட் ஸ்பீக்கர் அப்படின்னா கிடையாது, இமீடியட்டாக இப்போ நகை பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கரும் அவங்க வந்து இப்போ நகை இல்லை அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெம்பரை வந்து இப்போ நகை ஸ்பீக்கராக அங்கே வந்து இப்போ நகை போடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டேட்டை வந்து இப்போ நகை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கருக்கான அந்த எலெக்ஷன் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுவாங்க. இதான் ஆப்ஷன் சியில் வந்து இப்போ நகை வரும். இதுக்கான முழு விவரம் லோக்சபா வீடியோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக இப்போதைக்கு போக வேண்டாம். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் நம்ம எப்படி வந்து பின்னாக்க பார்த்தோம்ல, அந்த கேள்வியை அப்படியே வந்து பின்னாக்க போட்டு பாருங்கள், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். என்ன பண்ண முடியாதுன்னா ரிஜெக்ட் வந்து பின்னாக்க பண்ண முடியாது இல்லையா? அப்போது நெய்தர் ரிஜெக்ட் நார் ரிட்டன் சைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆர்டிகல் 123 கீழே வந்து பின்னாக்க வரும். இது ஆர்டிகல் நம்பர் 123 ஆர்டினன்ஸ் பவர். கெனாட் ப்ரொமல்கேட் அமெண்ட் லாஸ் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது டேக்ஸில் வந்து பின்னாக்க அமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அமெண்ட் பண்ணும்போது கான்ஸ்டியூஷனில் கையை வைக்காம தான் வந்து அமெண்ட் பண்ணணும். அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பின்னாக்க சரி, ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்டினன்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸில் எந்த ஒரு ஹவுஸ் இல்லைனாலும், லோக்சபா இல்லைனாலும் ராஜ்யசபா இல்லைனாலும் அவங்க வந்து பின்னாக்க பண்ண முடியும். 2 ஹவுஸுமே இல்லைனாலும் அதை வந்து பின்னாக்க பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் டைம் பிரசிடென்ட் கொண்டு வர போகிற ஆர்டினன்ஸு திரும்ப ஹவுஸ் மீட் ஆகும்போது அந்த பில்லை கேன்சல் பண்ணுற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பின்னாக்க உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கான டைம் லிமிட் 6 வீக்ஸ் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க. கிளியர்? ஓகே. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற விஷயம். யாரெல்லாம் இதில் வந்து பின்னாக்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கேபினட் மினிஸ்டர்ஸ், அடுத்தது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸு, அடுத்தது டெபுட்டி மினிஸ்டர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ். இவங்க 4 பேர் வந்து பின்னாக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க, இவங்க வந்து பின்னாக கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது டஸ் நாட் கன்சிஸ்ட் கேட்குறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து பின்னாக போடணும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ். எப்படி அவங்கள ரிமூவ் பண்ண முடியும்? இங்கே வந்து பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவோட டிஃபால்ட்டான ஒரு சேர்மனாக வந்து பின்னாக இருப்பாங்க. அப்போது ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பின்னாக பாஸ் பண்ணி ஆகணும். ரைட்டா? இந்த இடத்துல என்னென்னா எஃபெக்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்து பின்னாக வரணும். எஃபெக்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் கரெக்டான பதிலாக வந்துருக்கும். ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த லோக்சபா வந்து பின்னாக சரி பண்ணுவாங்க. எஃபெக்டிவ் அப்படின்னா என்னென்னா மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மொத்தமாக 243 55 பேர் இருக்காங்க அப்படின்னா 245 பேரில் சப்போஸ் 5 பேர் லீவ் ஆப்சன்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த 5 பேரை ஒதுக்கிட்டு 240 பேரில் எது மெஜாரிட்டியோ அது மூலியம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி வரும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட்டு, ராஜ்யசபா எலெக்ஷனில் எப்படி வந்து பின்னாக கொண்டு போவாங்க? இங்கே வந்து பார்க்கலாம், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி ஒன்லி. அடுத்தது இவங்க சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனா? எஸ், இது வந்து பின்னாக ரைட்டு. ஓகேவா? ஓகே. சில பார்க்கும்போது எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் உள்ளே வந்து பின்னாக இருப்பாங்க. ஓகேவா? ரைட், இது வந்து பின்னாக சரி. அடுத்தது சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்பிள் ஓட், இது வந்து பின்னாக சரி. ஓகேவா? இதில் பாருங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னா அங்கே எலெக்டர் வந்து பின்னாக இருப்பாங்க, நாமினேட் உள்ளே வந்து பின்னாக இருப்பாங்க. பட் எலெக்டர் மட்டும் தான் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. ஸோ இது வந்து பின்னாக வராது. ஒன்று தூக்கிட்டு அப்படின்னா 1 காலி, 1 வந்து காலி. இந்த இடத்துல இந்த லிஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து பின்னாக வராது. ஸோ 2 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே, ரைட். அடுத்தது, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில், லே டவுன் பை கான்ஸ்டியூஷன் ஃபார் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குது அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்கு நன் ஆஃப் தி அபோவ் தான் வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பின்னாக்க உண்டு. பட் இது எல்லாமே எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷனில் என்ன ஏஜ் லிமிட்டு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து பின்னாக இருக்கணும், அண்ட் டபுள் மெம்பர்ஷிப் கூட, அந்த மாதிரி பேசிக்கான விஷயம் மட்டும் தான் வந்திருக்கும். இது எல்லாமே எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். கேள்வி பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ரைட். ஸோ மொத்தமாக 22 கேள்வி நம்ம வந்து பின்னாக பார்த்துருக்கோம். ஒரு ½ hour வந்து பின்னாக முடிச்சிருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற டாபிக்ஸும் கவர் பண்ணலாம், எல்லா வருஷமும் கவர் பண்ணலாம்னா இருக்கிற ரிமைனிங் டேஸில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி கொடுக்குறேன். பட் உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான். ஓகே.
ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வினான்ஷன் யூபிஎஸ் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.